திமுகவின் தோல்வி கோவையில் ஆரம்பித்து சேப்பாக்கம் வரை தொடரும் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதன்கிழமை தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து கோவை திரும்பிய அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட கரூரில் இருந்து 18 சுயேட்சை வேட்பாளர்களை செந்தில் பாலாஜி களமிறக்கியுள்ளதாக கூறினார். தொண்டாமுத்தூரில் கரூரை சேர்ந்த 3 பேர் நிற்பதாகவும் இந்த முறை திமுகவின் தோல்வி கோவை மண்டலத்தில் ஆரம்பித்து சேப்பாக்கம் வரை தொடரும் என்றார். அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பதால் அவர்கள் வெற்றி நீதிமன்றம் மூலம் செல்லாதாகிவிடும் என தெரிவித்தார். கரூரிலிருந்து ஆட்கள் இறக்கி வீடு வீடாக சென்று செந்தில் பாலாஜி பணத்தை பட்டுவாடா செய்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுகவின் வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் ஒவ்வொரு தெருவாக சென்று அவரது பிரச்சாரத்தை கண்ணியமாக செய்து வருவதாக தெரிவித்தார். தற்பொழுது களத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் போட்டியிடுவதாகவும் சீமானும் கடுவெயிலில் மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் கூறினார். ஆனால் கருத்துக்களை தெரிவிக்காமல் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் தேர்தலுக்கு பிறகு எப்படி வருவார்கள் என கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்ட் நம்ம சொன்னோம் சுயேட்சை வேட்பாளர் 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூரில் கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் அருமை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூரில் அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னார், கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்கே ஆரம்பித்து சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில் திமுகவினுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட், வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்கிறாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது.